ஹலோ ஆல் வணக்கம் பீடா. வெல்கம் டு த ஷோ. இப்போ WTC என்ன கிட்டத்தட்ட முடிஞ்ச கணக்கு தானா பீடா? என்ன நினைக்கிறீங்க? இனிஷியல் தாட்ஸ் என்ன? நேத்து நீங்க பண்ணிட்டீங்க சிறப்பா. இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டோம். என்ன இப்போ என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல நீங்க வந்தாலே கொஞ்சம் ராசி தான். நான் நிறைய பார்த்திருக்கேன். நான் ஆசைப்படுற டீம் நீங்க எபிசோடுக்கு வந்தா அந்த அந்த லக் ஃபார்ச்சூன் சேஞ்ச் ஆகுது. பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. இப்ப நேத்து ஒரு எட்ஜ் கொடுத்தேன். அதாவது 53-47 இன் ஃபேவர் ஆஃப் ஆஸ்திரேலியா. சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கணும்னா அந்த எட்ஜ் அட்லீஸ்ட் கம்மியா வரணும், ஆர் சவுத் ஆப்பிரிக்கா ஹாஸ் டு கெட் பெட்டர் when it comes to எட்ஜ்னு. இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்றோம். இப்ப செஷன் ஒன்னு பாருங்க. செஷன் ஒன்ல பிரில்லியண்டா 8 out of 10 எக்ஸலண்டா ஆடினாங்க. 78 for 1 in 27 overs, 121 for 5. செம்ம பொசிஷன்ல இருந்தாங்க. ஓகே, கன்சாலிடேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம். வந்தா செகண்ட் செஷன்ல ரொம்ப சுமாரான ஒரு பேட்டிங், சாஃப்ட் டிஸ்மிசல்ஸ். 17 for 5 in 8.1 overs. ஆஸ்திரேலியா 32 for 2. ஃபர்ஸ்ட் செஷன் சவுத் ஆப்பிரிக்கா 8 out of 10 ஜெயிச்சாங்க. செகண்ட் செஷன் ஆஸ்திரேலியா 7 out of 10 ஜெயிச்சாங்க. தேர்ட் செஷன்ல ஆஸ்திரேலியா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல உங்களுக்கு 7 ஏர்லி விக்கெட்ஸ் போன அப்புறம் உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு 7 டவுன், 75 ஆடு 7 டவுன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து 112 for 6 in 28 overs at a run rate of 4 and over. Batting was very very difficult. ஸோ அப்ப கடைசியில பாருங்க 40 overs 143. ஆஸ்திரேலியாவோட செஷன் இப்போ 112 for 6. இதுல ஸ்டில் 10 out of 10. இப்ப 4 செஷன் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க, 2 செஷன் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருக்காங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன் நான். ஓகே, 6 பால்ல 4 பால் போலருக்கும் எங்க போடுறாருன்னு தெரியல, பேட்ஸ்மேனுக்கும் பிச்சாய் எந்த பக்கம் சீமாறுதுன்னு தெரியல. இன்சைட்லயும் பீட்டன் ஆறாங்க, அவுட் சைட் த பேட்டும் பீட்டன் ஆறாங்க. இந்த மாதிரி ஒரு பிச்சில் நான் உங்களை கேட்கறேன். ஏன்னா நீங்க கிரிக்கெட் உங்க லெவல்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஆடுறீங்க. நீங்க 3 பேரை பவுண்டரி லைன்ல வைப்பீங்களா? இல்லன்னா இல்ல, நான் எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு நீ அடி இந்த பிச்சில், பவுண்டரி நீ எவ்வளவு அடிக்கிறேன்னு நான் பாக்குறேன். I'm going to get the guys and put the pressure on you. Trust the pitch, trust the bowler. I want to bundle you out ங்களா? இல்ல 3 பேரை பவுண்டரி லைன்ல வைப்பீங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி உங்களுக்கு. பண்டில் அவுட் தான் பீடா. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான், நோ பிரைனர். யாரா இருந்தாலும் அப்படிதான் செய்வோம். பட் அதி புத்திசாலிகள். இல்ல சார், இப்போ ஒரு கணக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஆஸ்திரேலியா 144 for 8 சார். 44 ரன் தான் பவுண்டரியில அடிச்சிருக்காங்க. ஓகே, 100 ரன்னு ஒன்ஸ் டூஸ் அண்ட் த்ரீல அடிச்சிருக்காங்க. அது இங்க எப்படின்னா டிராவிஸ் ஹெட்லாம் தடுமாறுறாரு. ஆனஸ்டா சொல்றேன், அந்த பழைய டிராவிஸ் ஹெட்டை பார்க்கல. உஸ்மான் கவாஜா தடுமாறுறாரு. கிரீனை பத்தி அப்பவே சொன்னோம். இங்கிலீஷ டிராப் பண்ணிட்டு கிரீன் ஆடுறாங்க. கேட்டா கவுண்டியில ஒரு ரன் அடிக்கிறாராம் கிரீன். ஐ ரேட் இம் வெரி ஹைலி. பட் இங்கிலீஷ் கேஜ கொடுக்குறாரு எல்லா இடத்துலயும். இங்கிலீஷ் இருந்து தானே வச்சு ஒரு 35 ரன் டப்பா டிப்பார் நடிச்சிருப்பாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. டிராவிஸ் ஹெட் வராரு, வந்தோடனே டீப் பாயிண்ட் டீப் ஸ்கொயர்லுக்கு அப்படின்ட்டு ஒரு ரன்னு. மிச்சேல் ஸ்டார்க் ஆடுறாருயா, அவருக்கு போய் டீப் பாயிண்ட் வைக்கிறீங்க. எங்கடி போட்டுனே மெதுவா போடுறாரு. எங்கடி 2 விக்கெட் எடுத்துட்டாரு. எடுத்துட்டு எஸ் ப்ரூவ்ட் இஸ் செலக்ஷன் ரைட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அந்த 8 ஓவர் 45 ரொம்ப குரூஷியல். அவுட் ஆஃப் த 212. இப்படி போயிட்டு 3 இப்படி விக்கெட் சிங்கிள். நினைக்கிறேன் இந்த இன்னிங்ஸ். இல்ல அதுதான், இப்படி போயிட்டு இங்க சிங்கிள், இப்படி போயிட்டு இங்க சிங்கிள். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் 7 டவுன், அந்த பார்ட்னர்ஷிப் போயினே இருக்கு. டீப் பாயிண்ட் எப்படி வைப்பீங்க? எவ்ரி செகண்ட் பால் அன்பிளேபிளா இருக்கு. இப்ப நான் நான் சொல்றேனே உங்களுக்கு. இப்ப ஸ்லாட்ஸ் எப்படி நான் நம்ம ஸ்டாட்ஸ் கொடுத்தோம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் டே ஃபிஃப்த் டே கிரேவியார்டா இருக்கும், ஆடவே முடியாது. ஃபர்ஸ்ட் டே ஃபிஃப்த் டே, செகண்ட் டே பெட்டரா இருக்கும் எல்லா பேட்டிங். நாளுமே கிரேவியாடா இருக்கு. சார் கிரேவியார்டா இருந்தாலும் நேத்து இருந்த அளவுக்கு மோசமா இல்ல. விட்டு ஆடணும் சார். இந்த செத்தேஸ்வர் புஜாரா மாதிரி ஒரு ஆளு நீங்க விட்டு பாருங்க, நங்கூரம் மாதிரி நின்றுடுவாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். எஸ் ஆர் நோ, அக்செப்ட் இட் ஆர் நாட். 2012 நாங்க ஆஸ்திரேலியாவை போய் அங்க ஜெயிச்சோம். பேட்டிங்ல எனக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க. டேவிட் வார்னர், ஷேன் வாட்சன், மைக்கேல் கிளார்க், ரிக்கி பாண்டிங், மைக்கேல் ஹஸ்ஸி, பிராட் ஆடின். எப்படி இருக்கு பேட்டிங்ல? எனக்கு உங்களை கேக்குறேன் நான். இப்ப இவங்க ஆடுறத நான் சொல்றேன். உஸ்மான் கவாஜா கடைசி தீக்குச்சி. கரண்ட் போயிடுச்சு, கடைசி தீக்குச்சி பத்த வைக்கலன்னா ஊடு இருண்ட வீடு ஆயிடும். உஸ்மான் கவாஜா அந்த நிலைமையில இருக்காரு. மார்னாஸ் லபுஷேனு தடுமாறுறாரு. கேமரூன் கிரீன் பாத்தீங்கன்னா எங்க கைய வைக்கிறது காலை வைக்கிறது தெரியல.
வெப்ஸ்டர் பாத்தீங்கன்னா அந்த ரிவ்யூ எடுத்திருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே அவுட், அதே மாதிரி தங்கேர்னு கால்ல அடிச்சுது. டிராவிஸ் ஹெட் என்ன பண்றது தெரியாம கஷ்டப்படுறாரு. ரெண்டே ரெண்டு பேட்ஸ்மேன் தான் பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. ஒன்னு அலெக்ஸ் கேரி, இன்னொன்னு ஸ்டீஃபன் ஸ்மித். இந்த பேட்டிங் லைனப்புக்கு நீங்க 212 கொடுத்திருக்க கூடாது என்ன பொறுத்த வரைக்கும். இட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் டிஃபென்சிவ் மைண்ட் செட், டிஃபென்சிவ் ஃபீல்டு. அதுல வந்து எந்த சந்தேகம் கிடையாது. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். மல்டர் மாதிரி ஒரு ஆளு ஒரு நம்பர் 6 நம்பர் 7ல ஒரு யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் பண்ற ஒரு ஆளு, தட் இஸ் வாட் மல்டர் இஸ் ஆல் அபவுட். அவரை போய் நம்பர் 3 இறக்கி விட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர் அவங்களுக்கு சக்சஸ் இருக்குனால தானே இப்ப கன்டினியூ பண்றாங்க முன்னாடி சீரீஸ்ல எல்லாம். இல்ல இப்ப அவர் வந்து இந்த நம்பர் 6 நம்பர் 7ல ஒரு சைசபிள் கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்காரு. யூ ஆர் பிளேயிங் ஆன் டஃப் பிச் அகைன்ஸ்ட் 3 வேர்ல்டு பெஸ்ட் ஃபாஸ்ட் bowlers அப்படிங்கும் போது அந்த ரீசனுக்காக தான் வந்துட்டு நான் என்னோட இதை என்ன கொடுத்தேன், டோனி டிசோசி ஹாஸ் டு ஓபன். ரிக்கல்டனையும் பின்னாடி தெலுங்க நிறைய லூஸ் ஷாட்ஸ் நிறைய ஆடுவார். பட்டுச்சுன்னா ஒரு 45 ரன் குயிக்கா அடிச்சிருவாரு. இட்ஸ் குட் சான்ஸ் ஹி மைட் ஆல்சோ கெட் அவுட். இந்த பிச்சில் நீங்க விட்டு 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 ஆடணும் சார், அதுதான் இம்பார்ட்டன்ட். அதான் டெம்பா பவுமா பண்ணாரு. இன்னைக்கு பெட்டிகமும் சூப்பரா ஆடினாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இப்ப இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா தட் இஸ் a டிஃபரன்ஸ். ஆஸ்திரேலியா என்ன பண்ணாங்க, they never spread the field the way சவுத் ஆப்பிரிக்கா did. They always put them under pressure. இதே 56 ஓவர்ல ஆஸ்திரேலியா 212 ரன் அடிக்கிறான். இதே 56 ஓவர்ல சவுத் ஆப்பிரிக்கா 138 ரன் அடிக்கிறாங்க. ஆனா பிச் வேர் both the teams have got quality fast bowlers. Of course Australia has got no say எடுக்கும் போது you see the reason of that 60 runs that is going to be the massive difference on the outcome of the game. South Africa have been very defensive. They have been defensive all this time. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதனாலதான் உங்களுக்கு பிரச்சனை. நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, நேதன் லயனுக்கு டீப் பாயிண்ட் டீப் ஸ்கோர் லைக். ஏன்னா ஆல்ரெடி எப்படின்னா ஒரு மென்டல் பிளாக், அது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஒரு டஃப் பிச்சில் ஒரு 200னா ஐயோ 200 வந்துருச்சு, 219 இப்ப ஒரு ரன் ஆட் பண்ணாம ஆல் அவுட் ஆனாலும் பயந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ரன் கூட கொடுக்க கூடாது. டீப் பாயிண்ட் பேக், ஸ்கொயர் லெக் பேக், ஃபைன் லெக் பேக், மிட் ஆன் ஹேங்கிங் அரவுண்ட் இப்படின்ட்டு ஒரு ரன் ஓடுவாங்க. ஃபீல் சொல்றேன் 240 லெஸ் தேன் 240னா ஒரு வேர்ல்டு கப் ஃபைனல்ல யூ ஆர் நெவர் ஒன் அ வேர்ல்ட் கப். யூ ஷுட் பி பிரேவ் எனப். யூ ஷுட் பிலீவ் தட் ஐம் கோயிங் டு சேஸ் இட் டவுன். என்னோட மேஜிக் ஸ்கோர் 268. முன்னாடியே நம்ம சொன்னோம் 344 ஹையஸ்ட் சேஸ். அப்ப எனக்கு 7 வயசுன்னு. அதுக்கப்புறம் 283 சேஸ் 2004ல. உங்களுக்கு 7 வயசு இருந்திருக்கும் அப்ப. இட் இஸ் கோயிங் டு பி டஃப். நான் இல்லன்னு சொல்லல. பட் சவுத் ஆப்பிரிக்கா இஃப் தே ஹேவ் அ டார்கெட் ஆஃப் 240 or less, they should believe that they should win என்ன பொறுத்த வரைக்கும். அது உங்களோட ஆசை, நீங்க சொல்லிட்டீங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்க ஒரு இது சொல்லுவீங்களே எப்பவுமே, ஒரு சத்யராஜ் படம் பழைய படம் நான் பார்த்ததும் இல்ல, நான் கரையேறிட்டேன் நீங்க கரையேறலையான்னு. அதுதான் வீடாக எனக்கு ஞாபகம் வருது உண்மையிலுமே. பட் உங்க ஆப்டிமிசம் ஐ ஃபுல்லி இது. பட் எனக்கு ரொம்ப கஷ்டமா இதுதான் பிறகு தோணுது. அதான் முடிச்சு விட்டீங்களே சோழிய ப்ரிவியூலயே, ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்கும்னு அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் லைட்டா அதுக்கப்புறம் வந்து கிள்ளின குழந்தைய அப்படியே கண்ணத்தை தடவுறீங்க. அதாவது நீ ப்ரெடிக்ஷன் நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க இல்லப்படாக ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்கும் அப்படின்னு. அப்படிங்கும் போது அங்கேயே பாதிக்கா தான் முடிஞ்சு போச்சு. இதான் நான் தான் சொன்னேனே சார், இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. ஆஸ்திரேலியா ஹஸ் காட் நோ சஹெட். 219ன்றது ரொம்ப கஷ்டம். ஒரு பேட் ஷாட் ஒரு பர்சன்டேஜ் எரர் நீங்க அவுட் ஆயிடுவீங்க. அதுதான் இங்க ப்ராப்ளமே ஒழிய ஒரு சில பேட் பால்ஸ் கூட நல்ல பாலா பிகாஸ் ஆஃப் தட். கேரிக்லாம் ரவுண்ட் விக்கிறது படம் இவ்வளவு சீம் மூமெண்ட் நான் பார்த்ததே இல்லை லார்ட்ஸ்ல. டே 2 கொஞ்சம் நல்லா இருக்கும், டே 3 நல்லா இருக்கும் பேட்டிங் ஆடுறதுக்கு. பட் இப்ப நான் சொல்றேன் இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் டு பேட் டுமாரோ ஆல்சோ. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பயங்கரமா சீம் மூமெண்ட். அது அடிக்க எவ்வளவுமான நீங்க பால் போட்டீங்கன்னா தான் ரன் போகும் போது ஐ டோட்டலி அக்ரி வித் யூ. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு கோச் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். அந்த மாதிரி நீங்க ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகும்போது அவங்க 75/7ல இருந்து 75/7 எவ்வளவு சார், 147 ரன் லீடு. யூ இமேஜின். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கறேன், 163 டார்கெட் இப்ப நம்ம ரிவ்யூ பண்றோம். இப்ப உங்களுக்கு கேட்கறேன் 163 டார்கெட்னா வாட் வுட் ஹவ் பீன் யுவர் ஆன்சர்? அப்பயும் ஆஸ்திரேலியா தான், சான்ஸே கிடையாது. 163 அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் சவுத் ஆப்பிரிக்கா. அப்படிங்கும் போது எப்படி மைண்ட் செட்ல ஆனா சவுத் ஆப்பிரிக்கா அது கரெக்ட். எப்படி போவாங்க தெரியுமா? ஓடடே 150ல இருந்து இவ்வளவு தூரம் கொண்டாந்து விட்டோம், 70 ரன் கொடுத்துட்டோம்டா, 160ல டார்கெட் இருக்க வேண்டியது இவ்வளவு கொடுத்துட்டோம். கடைசியில மார்க்கோ ஹென்சன் ஒரு பழனி அப்பா கேட்ச் வேற விட்டாரு அன்பார்ச்சுனேட்லி. சோ அப்படிங்கும் போது அந்த மென்டாலிட்டியில நீங்க போனீங்கன்னா சார் வாழ்க்கையில எது ஈஸி? நீங்க எம்பிபிஎஸ் பண்ணீங்களே ஈஸியா, ஐஏஎஸ் ஆனீங்களே ஈஸியா? ஏதாவது ஒண்ணு வாழ்க்கையில ஈஸின்னு எனக்கு சொல்லுங்களேன் ப்ளீஸ். எதுவுமே ஈஸி கிடையாது லைஃப்ல. அவ்வளவு ஈஸியாலாம் நம்மள ஜெயிக்க விட மாட்டாங்க யாருமே. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, அதை நம்ம ஒத்துண்டு தான் ஆகணும். நான் ஒரு ஹார்ட் கோர் சவுத் ஆப்பிரிக்கா சப்போர்ட்டர். சவுத் ஆப்பிரிக்கா has got the easiest route to get to the final சார்.
அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஸ்டில் யூ ஹேவ் டு பீட் தோஸ் டீம்ஸ் யுவர் வே டு கெட் இன்டு தி ஃபைனல். ஓகே, பாகிஸ்தானை ஜெயிக்கணும், ஸ்ரீலங்காவை ஜெயிக்கணும், வெஸ்ட் இண்டீஸை ஜெயிக்கணும். ஜெயிச்சாதான் நீங்க வர முடியும். ஜெயிச்சு வந்திருக்காங்க. இப்போ வந்துட்டு திஸ் இஸ் த ரைட் திங் ஃபார் தம் டு ப்ரூவ் தட் தி என்ட்ரி டு தி ஃபைனல்ஸ் இஸ் நோ ஃப்ளூக். நீங்க சும்மா தினமும் பாகிஸ்தானு ஜிம்பாப்வே ஸ்ரீலங்கா எல்லாம் ஆட முடியுமா கட்ட பிச்சுல? இந்த பிச்சுல உங்களுக்கு ஃபைனல்ஸ்ல இஃப் யூ ஹேவ் டு ஷட் அ ஃபியூ மவுத்ஸ், யூ ஹேவ் டு ப்ரூவ் தட் the reason the way you got into the finals is absolutely deserving. இப்ப நீங்க தோத்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஆமாண்டா, நீங்க யார ஜெயிச்சீங்க, இவங்க எல்லாம் ஊர்ல ஜெயிச்சுட்டு நீங்க வர இந்த பங்களாதேஷ் இதெல்லாம் நீ பேசாத. நீ ஃபர்ஸ்ட் ஃபைனல்ஸே போயிருக்கூடாது. டோன்ட் டிசர்வ் டு கோ டு ஃபைனல்ஸ், யூ வென்ட் டு தி ஃபைனல்ஸ், போயினே இரு அப்படின்னுவாங்க. ஸோ நவ் இட் இஸ் இன் தேர் ஹேண்ட்ஸ். இப்ப நீங்களே சொல்றீங்க 219 இஸ் கோயிங் டு பி டஃப்னு. ஐ டோட்டலி அக்ரி. இங்கேயே ஆல் அவுட் ஆனாலும் கஷ்டம் சேஸ் பண்றது. பட் இஃப் யூ வாண்ட் டு ப்ரூவ் அ பாயிண்ட் that you deserve to be the champions, you deserve to be in the final, you have to chase it down. இன்னொன்னு கேக்குறேன், இந்த மேட்சை விட்டுருங்க. இப்ப ஜென்ரலா இவங்களோட இதுவே சொல்றேன். அவங்க 56 ஓவர் ஆடுறாங்க, இவங்க 57 ஓவர் ஆடுறாங்க. ரொம்ப பெட்டிங்ஹாம் ஒருத்தர் தான் வந்து 111 பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, 45 ரன். இஷ்டத்துக்கு பேட்டை விடுறாங்களே எப்படிடா? இப்ப அந்த டெஸ்ட் கிரிக்கெட்டோட ஸ்டைலா கேம் பிளே மாறிடுச்சு. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு இதுல நான் என்ன வந்து ஐடியா கொடுப்பேன்னா, ஆஃப் ஸ்டம்ப்ல கார்டு எடுக்க சொல்லுவேன். நானே இப்பதான் கேள்வி கேட்டேன். இல்ல நீங்க கரெக்டா சொல்றீங்க. ஆஃப் ஸ்டம்ப்ல கார்டு எடுத்துட்டு அப்ப நான் என்ன பண்ணுவேன், லெக் சைட்ல என்னோட இதை வந்து ஓபன் பண்ணுவேன், என்னோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆஃப் ஸ்டம்ப்ல கார்டு எடுக்கும்போது நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க வியூவர்ஸ், ஒரு அடி மேல நிப்பேன். நான் ஒரு அடி மேல நின்னா அவன் லென்த்தை ஷார்டன் பண்ணுவான். லென்த்தை ஷார்டன் பண்ணி எப்படி எப்படி எடுக்கணும்னு பார்ப்பான். லென்த்தை ஷார்டன் பண்ணீங்கன்னா இந்த பவுன்ஸுக்கு இட் இஸ் கோயிங் டு கோ பாஸ்ட் த ஸ்டெம்ஸ், கோ பாஸ்ட் யுவர் பேட்ஸ். இம்பாக்ட் இஸ் கோயிங் டு பி ஹை ஆன் த பேட்ஸ். எல்பிடபிள்யூ நீங்க எடுத்துருவீங்க. நீங்க இங்கதான் வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனையே. நீங்க அதுவும் ஆஃப் ஸ்டம்ப்ல கார்டு எடுத்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போனீங்கன்னா, இவன் யூர் ட்ரைங் டு பிளே ஷாட், இம்பாக்ட் அவுட் சைட் ஆஃபரிங் ஷாட், எல்பிடபிள்யூ அப்பயும் உங்களுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. நீங்க ஆஃப் ஸ்டம்பை கவர் பண்ணும்போது இவ்வளோ ஸ்விங் ஆகி பேட் பேட் கேப்ல உள்ள போனாதான் போல்டு. இவங்க எதுவுமே பண்ணாம என்ன பண்றாங்க, பயந்துன்னு அப்படியே மிடில் ஸ்டம்ப்ல நின்னுட்டு அங்கேருந்து நோண்டிட்டே இருக்காங்க. நோண்டவே முடியாது. இங்க இவ்வளோ சீம் மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கும் போது இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் யூ டு ஸ்டாண்ட் அட் த கிரீஸ், டு கெட் க்ளோசர் டு த பால். க்ளோசர் டு த பால்னா எப்படி? இப்ப நீங்க கேள்வி கேட்டீங்க பாருங்க. இப்ப நாளைக்கு நீங்க கேள்வி கேட்க உங்களுக்கு நம்ம தான் சொல்லுவேன். ஆஷிம் மாமலாக்கா தான் சொன்னேன், ஜோனாஸ்பர்க் ஜஸ்பிரீத் பும்ரா ஆடும்போது நல்லா 5 ஸ்டம்புக்கு வெளியே போய் அவர் உள்ள உள்ள போட சொல்லுங்க. யாருமே அதை பண்ண மாட்டேன்றாங்க. பண்ணிட்டு விட்டு 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 யூ ஹேவ் டு ஃபோர்ஸ் देम டு போல் வைடர் லைன்ஸ். இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஹேசல்வுட் எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. அவ்வளவு ஸ்ப்ரிங் இல்ல அவரோட ஆக்ஷன்ல, எப்படியோ மேனேஜ் பண்ணி தள்ளி தள்ளி போடுறாரு. வெப்ஸ்டர்லாம் இங்க வேலைக்கே ஆக மாட்டாரு அவரோட ஸ்பீடுக்கு. லயன் வில் நாட் பி எ த்ரெட் ஹியர். ஆனா இன்னும் பவுன்ஸ் நிறைய இருக்கு, சி மூவ்மெண்ட் நிறைய இருக்கு. நீங்க என்ன பண்ணும், ஸ்டார்ட் ஹேசல்வுட் தான் வச்சு ஓபன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 17 ஓவர்ஸ்ல நீங்க ஒரு விக்கெட் மேல கொடுக்கலன்னு ஸ்டில் ஹேவ் எ சான்ஸ் டு சேஸ் 240. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. விட்டு ஆட தெரியலன்னா வேலைக்கு ஆகாது. ஜத்தேஸ்வர் புஜாராவோட வீடியோஸை பாடுங்க, அவர் காட்டுவார் எப்படி விட்டாருதுன்னு. இப்ப தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் போத் த டீம்ஸ் எக்ஸப்ட் ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் அலெக்ஸ் கேரி. நான் சொல்றேன், பெடிங்ஹாம் நல்லா ஆடினாரு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் பேட்டிங் நான் ஸ்டீவ் ஸ்மித் அண்ட் அலெக்ஸ் கேரி தான். எப்படி ஸ்டீவ் ஸ்மித் ஆஃப் ஸ்டம்பை கவர் பண்ணி ஆடுறாரு பாருங்க. அந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா ஆடினா ஒரு சான்ஸ் இருக்கு. பட் ஆஸ்திரேலியா, நான் தான் திருப்பி சொல்றேன், ஐ அக்ரி வித் வாட் யூ ஆர் சேயிங். ஈவன் 219 இஸ் நாட் கோயிங் டு பி an easy chess, but you have to believe. அதுதான் பிலீவ், அதுதான் டெக்னிக்கல் அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் வந்து அந்த மென்டல் பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்ம வந்து இந்த ரன் அடிச்சு இந்த ஹேபிட் ஆஃப் வின்னிங், கான்ஃபிடென்ட் தட் யூல் பி ஏபிள் டு வின் அப்படிங்கறதான் முக்கியம். அதுல தான் வந்து தே ஹேவ் டு ப்ரூவ் தட் அண்ட் ஷோ. பாடி லாங்குவேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். நீங்க பஸ்ல போகும்போது எப்படி போனோம், லவுடு மியூசிக்கை போட்டுட்டு ஒரு சமயம் அப்படிதான் சொல்லுவேன் கிராம் ஸ்மித் கிட்ட, லவுடு மியூசிக் போட்டு. இந்த மாதிரி கஷ்டமா சார் 96 ஆல் அவுட். நாங்க 96 ஆல்ரெடி அது சொல்லியிருக்காங்க. 280 ஆடு 96 ஆல் அவுட். அதுக்கப்புறம் 49 ஆல் அவுட் 18 ஓவர்ல. அப்படியே எல்லாரும் வந்து இப்படி இருந்தாங்க. அதுதான் கிராம் ஸ்மித் வந்து ஒரு சிங்கம் மாதிரி நிப்பாரு, கைஸ் கமான் ஃபைண்ட் அ வே அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல போகும்போது மியூசிக் வெரி ஹையா போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, கைஸ் we are going to win the first world cup அப்படின்னு. அதுல ஒருத்த அப்படி தொங்கி போயிருப்பான். 220 கஷ்டம், பால் அங்கங்க மூவ் ஆகுது. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. ஒரு சிலமே இந்த மாதிரி சேஸ் பண்ணிருக்கோம். சேஸ் பண்ணும்போது ஒரு சில டாப் பேட்ஸ்மேன் போய் சொல்லுவேன், யா முடியும், யா பண்ண முடியும்னு. நோ பீடா, ஒன் குட் பால், இட்ஸ் a long long way. அந்த மென்டாலிட்டி அவங்க கிட்ட இருந்து போகணும். நான் சொல்றது டாப் பிளேயர்ஸ், லெஜெண்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பீடாக. அந்த மென்டாலிட்டியோட போனாங்கன்னா
கண்டிப்பா நீங்க சொல்ற ரிசல்ட் தான் நடக்க போகுது. பிலீஃப் இல்லைன்னா வாழ்க்கையில எதுவுமே சாதிக்க முடியாது. அதுதான். ஸோ பாப்போம் என்ன ஆகுதுன்னு. பட் ஸ்டில் கிரிக்கெட் இஸ் அ வெரி ஃபன்னி கேம். என்ன வேணா நடக்கலாம். முடிச்சிட்டு வரோம் பிடா. இந்த மேட்சை பத்தி உங்களுடைய ஃபைனல் தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. அதுதான் சொல்றேன், ஆஸ்திரேலியா ஆர் நோ அஹெட். இப்ப நேத்து 53-47 சொன்னேன் உங்களோட ஆப்சன்ஸ்ல. இப்ப பாத்தீங்கன்னா இட் ஹஸ் பிகம் 60-40. தட்ஸ் ஆனஸ்டி கன்சிடரிங் தர் bowling அட்டாக், கன்சிடரிங் ஹவு டிஃபிகல்ட் இஸ் இட் டு ஸ்கோர் எவ்ரி சிங்கிள் ரன் பிச் சீமிங் அரௌண்ட் ஈதர் வேஸ். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் சவுத் ஆப்பிரிக்கா டு மேக் 17 ஓவர்ல ஒரு பால் கூட நான் பேட்ல ஆட மாட்டேன். போயிட்டு 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 விட்டுனே இருப்பேன். அந்த 17 ஓவர் பார்த்துட்டு then they have to start really pushing the accelerator on. நாளைக்கு மேட்ச் முடிஞ்சிடும். இந்த மாதிரி நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஐம் நாட் அ பிலீவர் ஆன் தட். இப்ப நான் என்ன சொல்றேன், பாசிட்டிவ் இன்ட்ரோட சாஃப்ட் ஹேண்ட்ஸோட ஒன்னு தள்ளி கிள்ளி ஆடுங்கன்னு. ஒரு சிலர் சொல்றாங்க அடின்றாங்க. அடிக்கலாம் முடியாதுயா. சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஏன் ரன் கொடுத்தாங்கன்னா பிகாஸ் ஆஃப் த நெகட்டிவ் ஃபீல்டிங் ஃபீல்ட் செட். அதனாலதான் ரன் போச்சு. ஆஸ்திரேலியா வந்து டபா டீம்லாம் அடிக்கல. தள்ளி தள்ளி சிங்கிள் ஸ்டீவ் ஸ்மித் சிங்கிளோடய கொன்னுட்டாரு. அப்படிங்கும் போது யூ ஹேவ் டு மேக் ஷூர் ஷோ தட் இன்டென்ட் ஆஃப் ட்ரை அண்ட் ஸ்டீலிங் ரன்ஸ். 17 ஓவர் இஸ் கோயிங் டு பி தி கீ ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. ஒன் டவுன் ஆஃப்டர் 17 ஓவர்ஸ் ஸ்டில் தெர் இஸ் a சான்ஸ். 268 தான் என்னோட மேஜிக். இது 267 லீடு வந்துருச்சு ஆஸ்திரேலியாக்கு. அவங்க சவுத் ஆப்பிரிக்கா 17 ஓவர்ல 77 ஓவர் விட்டானாலும் they got no chance. ஆக்டோபஸ் முன்னாடியே என்ன சொல்லியிருக்காரு, ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காரு. இந்த தடவையும் ஒரு நீங்களும் prediction. ஆஸ்திரேலியா தான் சொன்னீங்க. ஆனா ஆசைப்பட்டீங்க சவுத் ஆப்பிரிக்கா வரணும்னு. ஆசை யாருக்கு சார் விட்டுது? ஆசை இல்லாத மனுஷன் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நான் எப்பவுமே சொல்லும் போது உங்களோட இதை தான் சொல்லுவேன், பிகாஸ் யூ ஹவ் பீன் மோர் ஸ்பாட் ஆன் தேன் மீ. அதனால அவர் அதை தான் சொல்லியிருக்காரு. நாளைக்கு தீர்ப்பு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நாளைக்கு வருவோம். நாளைக்கு வந்துட்டு அவர் சொல்றது கரெக்டா நடந்திருக்கு அப்படின்னு தான் அன்பார்ச்சுனேட்டா நானும் சொல்ல போறேன். We will come back and do a final review on WTC, whether Australia is going to be the defending champions or ஐபிஎல்ல பார்த்த மாதிரி ஒரு புது சாம்பியன்ஸை பாக்குறோமோ. வித் யுவர் வெரி ஓன் ஆக்டோபஸ் டுமாரோ. Thanks a lot and bye bye.